வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. அதாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025-26 நேர்முக தேர்வோட கேள்வி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த ஆண்டு நம்ம பார்க்கக்கூடிய 84th வீடியோ. ஸோ இது ஒரு சின்ன பேக்ரவுண்ட். 2025 பிரிலிமினரி மெயின் 2 ஸ்டேஜ் தாண்டி 3வது நேர்முக தேர்வு டெல்லியில யூபிஎஸ்சியில் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 டிசம்பரில் நடக்கக்கூடிய இந்த இன்டர்வியூல ஸோ இந்த போட்டியாளர்கள் இதனுடைய இன்டர்வியூ நேர்முக தேர்வு அட்டன் பண்ணிட்டு அவங்க ஷேர் பண்ற இந்த கொஸ்டின்ஸை நம்ம வீடியோ ஃபார்ம்ல எடுத்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இது 84th வீடியோ. அது மட்டும் இல்லை, இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா, இன்னும் சிவில் சர்வீஸ் எழுத நினைக்கிறவங்க, இல்லை சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் என்ன மாதிரி இன்டர்வியூ கேள்விகள் கேட்குறாங்க அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள், மற்றபடி வேற வெல் விஷஸ் எல்லாருக்கும் பயன்படுங்க நம்பிக்கையில் இந்த சீரீஸ் கடந்த 3 ஆண்டுகளாக போட்டுட்டு இருக்கோம். வாங்க டீட்டெயில் இன்டர்வியூ போகலாம். ஃபைன். ஸோ போர்டு ஸ்ரீ பிபி ஸ்வைன் and optional anthropology. This person is from Karnataka, right? So name and Saul Goodman, and date 3/2/2026 and 4 moon and first to go, right? இது நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் டேல பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் 2 செஷன்ல இன்டர்வியூ நடக்கும். 5 பேர் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. இதில் என்னன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் போனீங்கன்னா இப்போ எடுத்து 9 மணிக்கு ரீச் ஆகிறேன், 9:10 மணிக்கு நீங்கள் இன்டர்வியூ போயிட்டீங்கன்னா ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதே இது நீங்கள் 9 மணிக்கு போயிருப்பீங்க, நீங்கள் கடைசி ஆள போனீங்கன்னா 12-12:30 மணிக்கு தான் நீங்கள் இன்டர்வியூ போவீங்க. அப்போ ஒரு 3 மணி நேரம் வெயிட்டிங் இருக்கும். அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்கும், ஆல்ரெடி இந்த போர்டும் டயர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மதியம் அதே போர்டு உட்காந்துருக்கும். ஈவினிங் 5 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், உங்களுடைய மனநிலை. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி, அதனால தான் ஸோ ஃபர்ஸ்ட் டு கோ, செகண்ட் டு கோ அப்படின்னு மாணவர்கள் போடுறாங்க. ஏன் போடுறாங்க அப்படிக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஃபைன். And the interview was around 30 minutes, and key detail, that is detail application form oda detail name Belagavi, right? Belgaum, adhan Belagavi, and Jawahar Navodaya Vidyalaya and Karnataka, and cricket and mechanical engineering and anthropology. So basically this person is from mechanical engineering background but opted for anthropology as an optional, right? So nothing asked from other keywords, right? Fine. And BP Swain sir is a board, and questions asked. Entered the room and greeted everyone and chairperson. So how are you? Is it very cold outside? And it was very much cold outside that morning. So while looking at my DF, so you are from Navodaya school. So how are these schools? So have they benefited rural areas? What are the things you like in Navodaya schools? Right? What are the things you liked in the Navodaya schools? While I was answering, so he too added points about migration policy of the schools. And have you been a part of migration policy of Navodaya schools? So do they give coaching exams like NEET or other competitive exams? Right? Fine. Next is the member 1. So you are a mechanical engineer by background, and why did you choose anthropology? This is another standard question. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% ஆஃப் தி காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ சிவில் சர்வீஸ் எழுதுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியராக இருப்பாங்க. ஆனால் இன்ஜினியரிங் அவங்களுடைய கோர் சப்ஜெக்ட் எடுக்கிற ரொம்ப கம்மி. அது மட்டும் கிடையாது, எல்லாருமே அவங்களுடைய கோர் சப்ஜெக்ட் எடுக்கிற ரொம்ப ரொம்ப குறைச்சிருப்பாங்க. ஸோ வேற ஏதாவது பாப்புலர் ஆப்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸு அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியாலஜி, சைக்காலஜி அண்ட் ஆந்த்ரோபாலஜி, இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் ஏன் சப்ஜெக்ட் எதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது காரணம் உங்களுக்கு கண்டிப்பாக வேலிட் ரீசன் வேண்டும். தென் ஃபைன். ஸோ யூ சோஸ் இட் பிகாஸ் இட்ஸ் ஸ்கோரிங். சி, இட்ஸ் ஸ்கோரிங். So though I didn't mention anything about the scores in previous question, and how much is the average score, he is asking. See this, இவர் சொல்லவே இல்லை, பட் அது தாண்டி so he is asking this question. It's scoring, so you apply for it. So how anthropology help you in civil services? How anthropology help in civil services? So tell me few drawbacks or areas of improvement in Navodaya schools. So what are the extracurricular activities they teach in Navodaya? Right? Then member 2. So what is the meaning of your name? So and I began to answer, and then he added Nandi, God, Shiva, relating to my name, right? So you watch cricket. Then tell me, between watching cricket and playing cricket, which one is better? It's super keldi. Watching cricket and playing cricket. Fine. So how many teams are playing in T20 World Cup? So how has this preparation journey shaped your personality, right? And what keeps you engaged apart from this preparation?
So that's a very, very important. You have to keep motivated yourself. So member 3, so it was a lengthy conversation. So that means maybe more questions are detailed answer, no idea. Let's see. Read my name and asked about your friends call you, right? How will they call? So what reforms did you suggest for UPSC? Interrupted my answer when I said about attempts, right? See this. So this is another standard question, what reforms you have to bring into UPSC. Then don't you think that Indian youth are wasting their prime time of this examination? Over 10 lakhs sit for the exam, and what about them? So they could have contributed elsewhere. And he mentioned about the Pratibha Setu. Okay, Pratibha Setu. So what should we do engage youth apart from the preparation? Should we limit the number of attempts or reduce the age? Limit the number of attempts, reduce the age. So what about conducting one single exam for all the posts and selecting people from a pool? So you are from Belagavi. Tell me about the status of Belagavi in dispute with Maharashtra. So this is a standard one. So I told about the Mahajan Commission, and he then asked about what are the names of villages that Commission told. What are the names of the villages Commission told to swap with Maharashtra. And tell me why you are tall famous, right? So இது நம்ம தெரியும். நம்ம எந்த ஊர், எந்த நாடு, எந்த டிஸ்ட்ரிக்ட், எங்கேருந்து போனாலும் நம்மளை பற்றி ஃபுல்லாக நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியோட இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ திஸ் இஸ் ஓகே. Since you are a mechanical engineer, tell me the difference between clearance and tolerance. So how will they both important in public service? So it was a long conversation, sir, and still asking them. Chairmen are interrupted and told other member to continue. Okay, when you really go further and the chairman will interrupt. So the interruption took place. So then member 4, it's a female member. So asked a question about my answer to member 1, right? Are Navodaya in rural areas blessing or negative thing? Blessing or negative thing, right? And how do they help in rural areas? Have you read today's newspaper? What was the most important headline? US-India deal and was announced last night. So I told about the deal and she asked about the deal or declaration. It's a deal or declaration. Tell me about Board of Peace. In US, is US debt should be scrapped, right? Whether it's then UN reforms further. After this, chairman sir told your interview is over and anything you would ask, right? You would like to ask, then he asked all the best. He said all the best. See, the board was his feedback. Overall, it was cordial. It was very much different from what I experienced in mocks, and overall, very good experience and daily discussion with the peers helped a lot, right? So, thank you very much for listening. We'll come up with one more transcript as a video next. So, thank you very much. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.